நின்னுகிட்டு இருக்க? கிளம்பிடு இங்க இருந்து. உங்களாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு இப்போ என்கிட்ட எந்த சாட்சியும் ஆதாரமும் இல்லாம இருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் இல்லாம போகாது. கூடிய சீக்கிரமே சரியான சாட்சியும் ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சு உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேரு சாரதா இல்ல. சாட்சியையும் ஆதாரத்தையும் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அடுத்த நிமிஷமே உங்க உயிருக்கு நான் எவனா. ஆண்டாள், சாரதா சொல்லிட்டு போறது உண்மையா? எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், சாரதாவை பத்தியும் தெரியும். ஒருத்தர உனக்கு பிடிக்கலைனா நீ யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிவ. சாரதா சும்மா குழப்பத்திலையும் கோபத்திலையும் யாரு மேலையும் எந்த பழியையும் போட மாட்டான். அப்படிப்பட்டவ பெத்த புள்ள ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவன் பக்கத்துல இருக்காம கூட வேலை மெனக்கட்டு உன்னை தேடி வந்து உன் மேல இப்படி ஒரு படியை சுமத்திட்டு போறானா? அவ சொல்றது உண்மையாத்தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லு ஆண்டாள். சாரதா சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீதான் காரணமா? நீதான் தென்றலை கொல்றதுக்காக அடியாளுங்க மூலமா அந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சியா? சொல்லு ஆண்டாள். நிறுத்துங்க. அவதான் ஏதோ உளறிட்டு போறான்னா நீங்களும் அவ சொல்றத நம்பிக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாவே எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி ஒருவேளை எனக்கு அதுல சம்பந்தம் இருந்திருந்தா நானே அவகிட்ட நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு ஏதாவது சாட்சி ஆதாரத்தை கண்டுபிடிச்சு என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அனுப்புவேனா? இத பாருங்க, நான் கோவக்காரி தான், ஆனா கொலைகாரி கிடையாது. தேவையில்லாம கண்டவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இல்ல ஆண்டாள், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீதான் காரணம்னு சாரதா ரொம்ப உறுதியா சொல்லிட்டு போறாளே, அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவ புள்ள ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கால, அந்த பதட்டத்துல அவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் உளறிட்டு போற. அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, புரியுதா? இங்கே நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா.
யாருமா நீங்க? எதுக்கு மண்ணை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணே, நேத்துக்கு இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல? ஆமா, ஒரு பையனையும் பொண்ணையும் திடீர்னு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு. அந்த காரு அந்த பொண்ணு மேல மோதுற மாதிரி தான் வந்துச்சு. அந்த நேரம் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பையன் ஓடி வந்து அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ள அந்த கார் அந்த பையன் மேல மோதிருச்சுமா. அது சரி, நீங்க யாரு? அடிப்பட்டவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? அந்த பையன் என் மகன் தானே. அந்த பொண்ணு என் பையனோட ஃப்ரெண்டு. சரிம்மா, அவங்கள அப்பவே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்களே. இப்ப அந்த பசங்க எப்படி இருக்காங்கம்மா? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா. ஆனா என் பையன்தான் இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். அண்ணே, அந்த கார் நம்பர் ஏதாச்சும் தெரியுமா? நீங்க ஏதாவது கவனிச்சீங்களா? இல்லம்மா, நான் நம்பரை கவனிக்க முடியலம்மா. ஆனா அது ஒரு ஸ்கார்பியோ காருமா. சரிண்ணே, இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கா? அதோ அந்த வீடு இருக்குல்லம்மா, அங்க இருக்குமா, போய் கேட்டு பாருங்க. சார், யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, நேத்து இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல? அது என் பையனும் என் பையனோட ஃப்ரெண்டும் தான். அந்த பொண்ணுக்கு பரவாயில்ல, பொழைச்சுக்கிட்டா. ஆனா என் பையன்தான் இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை ஆக்சிடென்ட் பண்ணது யாரு, எந்த நோக்கத்தோட ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு எல்லா ஆதாரத்தோட போலீஸ்க்கு நிரூபிக்கணும். உங்க சிசிடிவி கேமரால அந்த ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. தயவு செஞ்சு அந்த ஃபுட்டேஜ மட்டும் எனக்கு காட்ட முடியுமா? இல்லம்மா, அதெல்லாம் காட்ட முடியாது. நீங்க கிளம்புங்க. அம்மா, எனக்கு என் பையனை தவிர வேற யாருமே இல்ல. அவனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாதான் இனிமே என் பையனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வராம இருக்கும். ப்ளீஸ்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த ஃபுட்டேஜ மட்டும் எனக்கு காட்டுங்க. இதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. மா, ப்ளீஸ்மா. சரி வாமா. இதாம்மா நேத்து ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ். மா, இத என் போன்ல காப்பி பண்ணி கொடுக்க முடியுமா? சரி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லம்மா. அண்ணே, வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. சரிம்மா.
ஆகாஷ், அந்த தென்றலையும் சித்துவையும் ரவுடிங்க மூலமா நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண வச்சேன்னு தெரியாம நீ இருக்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த தென்றல் சித்துவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிருக்க. அது மட்டுமா, என்கிட்ட கூட கேட்காம அந்த சித்துவுக்கு ரத்தம்லாம் கொடுத்துருக்க. இவனை இதுக்கு மேலேயே இங்க விட்டு வச்சா இவனே அந்த சித்துவை காப்பாத்திடுவான் போல இருக்க. பேசாம இவனை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிட வேண்டியதுதான். ஹலோ கணபத்ராம். ஹாய் மேடம், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவேன். அதை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணிடலாம் மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அந்த துபாய் ப்ராஜெக்ட் சம்பந்தமான மீட்டிங்கை நாளைக்கு நம்ம டெல்லி பிரான்ச்சில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த மீட்டிங் குறைஞ்சது 2 நாளாவது நடக்கணும். அந்த மீட்டிங்ல கலந்துக்க வேண்டிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் காலையில அங்க அசெம்பிள் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நீங்க வரீங்களா மேடம்? நான் இல்ல, என் பேரன் ஆகாஷ் வருவான். ஓ, ஆகாஷ் வராரா? ஓகே மேடம். அப்புறமா இன்னொரு விஷயம். சொல்லுங்க மேடம். இந்த மீட்டிங் நான் சொல்லித்தான் ஏற்பாடாச்சுன்னு ஆகாஷுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. யதார்த்தமா ஆர்கனைஸ் ஆன மாதிரி இருக்கணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, இப்பவே ஆகாஷுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், புக் பண்ணிடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். ஹலோ, சொல்லுப்பா. என்னது, காலையில ஆகாஷ் டெல்லியில இருக்கணுமா? டெல்லியில மீட்டிங்கா? நாளை காலையில 9 மணிக்கா? ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா சொல்றீங்க? அப்படியா? என்ன மீட்டிங்? என்ன கணபத்ராம், அது எவ்வளவு முக்கியமான மீட்டிங், இப்ப போன் பண்ணி சொல்றீங்க? சாரி மட்டும் கேட்டுடுங்க. சரி சரி, பதட்டப்படாதீங்க. காலையில ஆகாஷ் டெல்லியில இருப்பான். அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கல்ல? சரி சரி, நான் இப்பவே ஆகாஷ் அனுப்பி வைக்கிறேன். ஆகாஷ், நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த துபாய் கான்ட்ராக்ட் நாளை காலையில நம்ம டெல்லி பிரான்ச்சஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங் 2 நாள் நடக்குமா? உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்புப்பா. பாட்டி, அந்த மீட்டிங்க நெக்ஸ்ட் வீக் வச்சுக்க சொல்லலாமா? என்னது, நெக்ஸ்ட் வீக்கா? என்ன ஆகாஷ், விளையாடுறியா? எதுக்காக அடுத்த வாரம் வச்சுக்க சொல்ற? இல்ல பாட்டி, ஹாஸ்பிட்டல்ல சித்து இன்னும் கண்ணு முடிக்கல. சித்து கண்ணு முடிச்சு நார்மல் ஆகிற வரைக்கும் நான் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆகாஷ், அந்த சித்துவை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவனும் உன்ன மாதிரி தானே. அதனால அவன் மேல எனக்கும் இறக்கம் இருக்கத்தான் செய்யுது. அவன் கண்டிப்பா சீக்கிரமா கண்டு முடிச்சிடுவான்.
அவனை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு அவனோட அம்மா சாரதா இருக்கா. பத்தாததுக்கு இதோ மாதவி, கண்ணு இவங்க எல்லாரும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை பார்க்க தானே செய்யறாங்க. அப்புறம் நீ வேற இருக்கணுமா? இந்த மீட்டிங் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் பா. இதுல நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. கண்டிப்பா நீ இந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும்.